முதலமைச்சராக பதவியேற்ற விஜய்க்கு 16 நாட்கள் கழித்து திடீரென முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அனுப்பிய அதிர்ச்சி பரிசு. பார்த்தவுடன் அதிர்ந்து போய் உட்கார்ந்த முதலமைச்சர் விஜய். அதாவது தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற முதலமைச்சர் விஜய் வந்துட்டு தற்போது வரை ஓரளவுக்கு சிறப்பான ஆட்சியை தான் கொடுத்து வருகிறார். அதிலும் ஒரு முதலமைச்சர் இப்படியெல்லாம் இருக்க முடியுமா என்பதையெல்லாம் முறியடித்து பொதுமக்கள் அனைவரையும் ஆச்சரியப்படும்படி முதலமைச்சர் விஜய் நடந்து வருகிறார். ஏனென்றால் மதிய உணவை கையோடு எடுத்துச் செல்வது, காலை சரியான நேரத்திற்கு தலைமைச் செயலகம் வருவது, மாலை நெடுநேரமாகியும் கூட வீட்டுக்கு செல்வதற்கு தாமதப்படுத்துவது என இப்படியாக தீவிர உழைப்பாளியாக பணியாற்றி வருகிறார் முதலமைச்சர் விஜய். அதிலும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால், காலை குறிப்பிட்ட நேரத்தை காட்டிலும் அரை மணி நேரத்திற்கு முன்கூட்டியே முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலகம் வந்துவிடுகிறார். ஆகவே அதன் காரணமாக மற்ற அதிகாரிகள் அனைவருமே சொன்ன நேரத்திற்கு முன்பாக தலைமைச் செயலகத்திற்கு வந்திருக்க வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலையும் முதலமைச்சர் விஜய் உருவாக்கியிருக்கிறார். இதற்கு முன்பெல்லாம் தமிழக அரசியல் தொடங்கிய காலத்திலிருந்து முதலமைச்சரே தாமதமாகத்தான் வருவார்கள். குறிப்பிட்ட நேரத்திற்கு வராமல் காலை 11 மணி அல்லது மதியம் 2 மணி, சில நேரம் தலைமைச் செயலகம் வராமல் இருப்பது என இதற்கு முன்பு இருந்த அனைத்து முதலமைச்சர்களும் நேரத்தை கடைபிடித்ததே கிடையாது. ஆனால் முதலமைச்சர் விஜய் துல்லியமாக நேரத்தை கடைபிடிப்பதால் அரசு அதிகாரிகள் பலரும் அதே போல நேரத்தை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளனர். இந்தளவுக்கு விஜய் அவர்களின் செயல்பாடு என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் முன்மாதிரியாக மாறியிருக்கிறது. விஜயின் இந்த ஒரு செயலை பலரும் பாராட்டியும் வருகின்றனர். அதிலும் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினே விஜயின் இந்த செயலை பாராட்டியிருக்கிறார். பாராட்டியதோடு மட்டுமில்லாமல் முதலமைச்சர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்று கிட்டத்தட்ட 16 நாட்கள் முடிந்த பிறகு திடீரென இப்போது முதலமைச்சர் விஜய்க்கு பரிசு ஒன்றை அனுப்பியிருக்கிறார் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின். இந்த விஷயத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினையும் பாராட்டிதான் ஆக வேண்டும். என்னதான் விஜய் அவர்கள் சிறப்பான ஆட்சியை செய்து வந்தாலும் அதை பாராட்ட வேண்டிய அவசியம் என்பது முன்னாள் முதலமைச்சருக்கு கிடையாது. ஆனாலும் தற்போதைய முதலமைச்சர் விஜயின் செயலை பாராட்டும் விதமாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பரிசு ஒன்றை விஜய்க்கு அனுப்பியிருந்தார். அந்த பரிசை பார்த்து முதலமைச்சர் விஜயும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார். அவங்க முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அனுப்பிய அந்த பரிசு கலைஞர் பயன்படுத்திய பேனா ஒன்றை தான் பரிசாக விஜய்க்கு அனுப்பியிருக்கிறார் ஸ்டாலின். அதுவும் கலைஞருக்கு கடல் நடுவே பேனா சிலை அமைப்பதற்கான எந்த வடிவிலான பேனாவை முன்மாதிரியாக வைத்திருந்தார்களோ அதே பேனாவைத்தான் முதலமைச்சர் விஜய்க்கு ஸ்டாலின் அவர்கள் பரிசாக அனுப்பியிருக்கிறார். இதை பார்த்து விஜய் நெகிழ்ச்சியடைந்ததாகவும் உடனே பதிலுக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை தொலைபேசியில் அழைத்து முதலமைச்சர் விஜய் நன்றி கூறியதாகவும் கூட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.